அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்து நம்ம டெல்லி சுல்தான் நிர்வாக முறையை நம்ம பார்க்கலாம். முக்கியமா குறிப்பா டெல்லி சுல்தான்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஷரியத் அடிச்சுடுவோம். டெல்லி சுல்தான அந்த சட்டம் என்ன ஷரியத், இந்த ஷரியத் என்ற அந்த சட்டத்தை பின்பற்றதான் அவங்க ஆட்சி புரிந்தார். ஆனா பெரும்பாலான டெல்லி சுல்தான்கள் பொதுவா சுல்தான் என்ற பட்டத்தை சூட்டி போடுவாங்க. ஏன்னா அந்த சுல்தான் என்ற பட்டத்துக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா அத்தாரிட்டி அல்லது பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டம் சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்தோம் முதல்ல அந்த சுல்தான் பட்டத்தை சூட்டி கொண்டவர் கஜினி போது பார்த்தோம். பட் எல்லா அரசர்களும் அந்த சட்டத்தை பட்டத்தை மேக்சிமம் சூட்டிப்பாங்க. ஸோ அடுத்ததா என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டெல்லி சுல்தானத்தில் 32 அரசர்கள் ஆட்சி பண்ணாலும் அதுல 3 அரசர்களை மட்டுமே பார்த்தீங்கன்னா கலிபா கிட்ட முறையான அனுமதி வாங்கி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுல முதலானது பார்த்தோம் அப்படின்னா இல்டுமிஷ், அடுத்தது முகமது பின் துக்லக், அடுத்து பெரோஸ் துக்லக். இந்த 3 பேர் மட்டும் முறையான அனுமதியோட அந்த கலிபாவோட பட்டம் கொடுத்து இவங்க ஆட்சி பண்ணி சொல்லியிருப்பாங்க. மற்ற எல்லாமே அந்த அவங்களுடைய எப்படின்னா அவங்களை கொலை செய்து விட்டு இவங்க வஞ்சமாக கொண்டு விட்டதா அந்த ஆட்சியை கைப்பிடிச்சிருப்பாங்க. பட் இந்த 3 பேர் முக்கியமான அரசர்களா இங்க இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாய்போஸ் முறையை கொண்டு வந்த ஒரு பால்பன், அதாவது இந்த பூமியிலேயே நான் தான் கடவுளின் பிரதிநிதி, ஐ எம் த காட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி எர்த் அப்படின்னு பால்பனோட கொள்கையா இருக்கும். ஆனா அலாவுதீன் கில்ஜி அதுக்கு சற்று மாறுபட்ட கொள்கையை பின்பற்றிருப்பார். அதாவது தான் மதத்தை பற்றி எந்த பரிந்துரையும் நான் கவலைப்படவில்லை, மதத்தின் பரிந்துரைகள் பற்றி நான் கவலைப்படவில்லை, மக்கள் நிர்வாகம் கரெக்டா இருக்கும், மக்கள் சந்தோஷமா இருக்காங்களா, ஸோ அதை ஆட்சி பண்ணி அந்த அதை வச்சு ஆட்சி பண்ணது வந்து அலாவுதீன் கில்ஜி. ஸோ வேறுபட்ட கட்டுகள், பட் எல்லாமே எனக்கு சிறந்த அரசர்கள். முன்னாடி பார்த்துருவோம் நிர்வாக முறையில அலாவுதீன் கில்ஜிக்கு பால்பன் தான் முன்னோடி இருப்பாரு. ஸோ அதே ஷிஷாவுக்கு அலாவுதீன் கில்ஜி முன்னோடியா இருப்பார் பார்த்தோம். ஸோ அப்புறம் இவரோட அரசாங்க முறை கவர்மெண்ட் சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு அரசர் அவர்தான் அந்த மிகப்பெரிய பேரரசுக்கு அரசராக இருப்பாரு. ஸோ அந்த அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்க முக்கிய பதவி அந்த யாரும் பார்த்தா அதிகாரமிக்க பதவி நாயப் சொல்லப்பட்ட அந்த பதவி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த சுல்தான்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான அந்த குழு என்ன பார்த்துட்டு கமிட்டி மஜ்லிஸ் ஐ கால்வத் என்றது இந்த குழு தான் அந்த சுல்தான்களுக்கு அட்வைஸ் பண்ணோட முக்கிய குழுவா இருக்கும். ஸோ இது தேர்வு நோக்கில் நம்ம முக்கிய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தது நம்ம முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய அமைச்சர் துறைகள் முடிவு நம்ம பார்த்துறது கொஞ்சம் எல்லாம் தொகுத்து ஒரே இடத்துல நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்போ என்ன துறைகளா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த அமைச்சர் யாருன்னா பஷீர் பார்த்துருந்தோம். யாரு? குவாஜா ஜகான், முகமது பின் துக்லக்கோட அந்த வசீர். அடுத்து காணி மக்பூல் யார் பார்த்தோம் நம்ம பார்த்தோம்னா பெரோஸ் துக்லக்கோட அந்த வசீர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ வசீர் என்ற சொல் என்னன்னா பிரதம அமைச்சர் குறிக்கும். அப்போ முகமது பின் துக்லக்கு குவாஜா ஜகான், பெரோஸ் துக்லக்கு காணி ஜகான், மக்பூல் 2000 பெண் அடிமைகளை வைத்திருந்தவர், பிராமணர், இஸ்லாமியராக மாற்றப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பெரும்பாலும் நீதித்துறைக்கு தான் முக்கிய பொறுப்பாளிகளா இருப்பாங்க. ஸோ அடுத்து திவானி அர்ஷ், இது யாரு கொண்டு வந்த பார்த்தோம், பால்பன் கொண்டு வந்த துறை திவானி அர்ஷ். ஸோ இராணுவத்துறை தலைவர். இந்த இராணுவத்துறைக்கு இவர் யார் தலைவர்? அரிஸ் இ முமாலிக் தலைவராக இருப்பார். பெரும்பாலும் பார்த்தோன்னா நம்ம சுல்தான்களே இந்த படைக்கு தலைவர் செயல்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தோன்னா அந்த சகனி காணி பார்த்தோம், பால்பன் அதுக்கு தலைவராக இருந்திருப்பான்னு பார்த்தோம். ஸோ 40 நோபல்ஸ், ஏன்னா இந்த மங்கோலியரை எதிர்ப்பு படையெடுப்பு சமாளிக்க உருவாக்கப்பட்ட குழு பார்த்தோம். பெரும்பாலும் எல்லாரும் அந்த ராணுவ அடிமை வாங்க போச்சு. பின்னாடி அவங்க அந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் அந்த அடங்கிய குழுவை உருவாகி இருப்பாங்க. அப்போ சுல்தான் தான் பெரும்பாலும் தளபதியா இருந்திருப்பாங்க. இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பா குதிரைப்படை தான் மிக முக்கியமான படையா அங்க விளங்கி இருக்கும். குதிரை இங்க துருக்கியர்கள் அதிகமாக குதிரைகள் அப்படின்னா குதிரை மட்டும் இல்லை யானைகளையும் அவங்க அதிகமாக பயன்படுத்திருப்பாங்க. பட் அரேபியர்கள் குதிரைக்கு சந்தைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அப்போ அங்கிருந்து குதிரை கொண்டு வரப்பட்டு குதிரைகள் மற்றும் குறிப்பிட்டு பார்த்தா துருக்கியர்கள் இங்க நம்ம தைமூர் துருக்கியர் பார்த்தோம் அந்த யானையை தள்ளிவிட்டு இங்கே ரசிப்பார். ஸோ அப்போ துருக்கியர் பெரும்பாலும் யானைகளை இங்கே போருக்கு பயன்படுத்தினார். ஸோ அடுத்த துறை என்ன பார்த்தோம்னா திவானி ரிசாலத், இது சமய விவகாரத்துறை. இதுவுமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து பெரோஸ் துக்லக் தான் கொண்டு வந்ததா சொல்லப்படுவது, ஆனால் சில மாறுபட்ட கருத்துகள் காணப்படுது. அப்போ நமக்கு ஜஸ்ட் சமய விவகாரத்துறை, ரிலிஜியஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிலிஜியஸ் அபிஷியல்ஸ். ஸோ தலைவர் யார் பார்த்தா திவானி ரியாசத். திவானி ரியாசத் துறை, அதுல தலைவர் திவானி ரியாசத் ரிசாலத் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா மூன்றாவதா வக்கீல் இ தார், அதாவது திவானி பெண்டகன். இதை பார்த்தோம், அடிமைகள் நலத்துறை பெரோஸ் துக்லக் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 1,80,000 அடிமைகள் காணப்பட்டது. அவங்களோட நல்வாழ்வை மேம்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த துறை அங்க திவானி பெண்டகன். இன்னொரு பேர் வக்கீல் ஐ தார். இது இல்லை அப்படின்னா நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கிறோம்.
அடுத்து திவானி ஹமீர் கோகி வேளாண் துறை. இந்த துறைக்கு கீழே தான் அவர் வந்து தக்காவி கடன் கொடுத்துருப்பாருன்றத பார்த்தோம். அதாவது முகமது பின் துக்ளக் காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த துறை திவானி ஹமீர் கோகி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அடுத்து திவானி இன்சா பெரஸ் துக்ளக் கொண்டு வந்தது செய்தி தொடர்பு மற்றும் ஆவண காப்பகத்துறை கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ இது முக்கியமான. அடுத்து காசி உல் கியாசட் இது வந்து நீதித்துறை ஜட்ஜ்மெண்ட் நீதித்துறை தலைவர். அது உச்ச நீதிமன்றம்னா சுல்தான் தர்பார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அடுத்து ராணுவத்தில் முக்கிய அதிகாரிகள் ஒவ்வொரு பிரிவு இருக்கும். அந்த ஒவ்வொரு பிரிவுக்கு அந்த அதிகாரிக்கு என்ன பேருன்றத ஒரு தொகுத்து ஒரு இதை பார்ப்போம். அடுத்து அமீர் இ அக்கூர் குதிரைப்படை அதிகாரி. இதை நம்ம முன்னே பார்த்திருப்போம். குறிப்பா அந்த ரஷ்யா சுல்தானா பேகம் அந்த எத்தியோப்பிய அடிமை அல்லது அபிசினிய அடிமையான ஜலாலுதீன் யாகூத் இந்த அமீர் அகூர் என்ற அந்த படைக்கு தான் சிறப்பு தளபதியா நியமிச்சிருப்பாரு. ஸோ நம்ம அந்த துருக்கிய பிரபுகள் எதிர்ப்போம் இதற்கு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அமீர் அகூர் என்பது எதற்கான துறை கேட்டா குதிரை துறை. ஸோ அதுக்கான அரசர் அப்படின்னு அந்த தளபதியா நியமிச்சிருக்கோம்னு பார்த்தோம். அடுத்து சகானா இ பில் அப்படின்றது யானை கண்காணிப்பு துறை. சாரி, அடுத்து அமீர் இ பகர் என்பது காவல் அல்லது கப்பற்படை நேவிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான துறை. அப்போ இதுல இருந்து ஏதாவது கொடுத்துட்டு இது எந்த துறை அப்படி கேட்டா நம்ம தெரிஞ்சிடும். இதுனா ஷக்கீஷ் என்பது எதற்கான டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இந்த துறையை நம்ம ஷார்ட்டா நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம். இது இருக்கும். அமீர் யாக்கூர் என்பது குதிரைப்படை, பில் அப்படின்றது யானைப்படை, அடுத்து பஹர் அப்படின்னா நேவிகேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நிர்வாக பிரிவு முக்கியம். டெல்லி சுல்தான் காலத்துல அந்த நிர்வாகம் அந்த செக்ஷன் எந்த மாதிரி இருந்துச்சு நம்ம பார்க்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பேரரசு இருக்கும் மேல, அது நம்ம அரசுவோம். அடுத்து இங்க அது பேரரசு இக்தாவா பிரியும், அடுத்து ஷிக்தாவா பிரியும், அந்த ஷிக்தா பர்கானாவா மாறும். ஸோ கடைநிலை பிரிவா நமக்கு கிராமம் இருக்கும். அப்ப இந்த இக்தாவை என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா மாகாணம். அந்த இக்தாவை ஆட்சி பண்ணவங்க யார் அப்படின்னா முக்திகள். இது நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இக்தாவை ஆட்சி செய்தவர்கள் முக்திகள். அடுத்து ஷிக்தா, ஷிக்தான்ற பிரிவா பிரிஞ்சு இருக்கும் அல்லது அதுக்கு தசீல் அப்படி சொல்லுவாங்க, தாசில். அது என்னதுங்க டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவோம். அதுக்கு என்ன பேருனா ஹிக், ஹிக்தானா ஹிக். அடுத்து பர்கானா அப்படின்னா ஸ்டேட் கிடையாது, நம்ம அந்த தாலுக். அதுக்கு என்ன அப்படின்னா பர்கானாக்கள் அல்லது பர்கானாஸ் அப்படி சொல்லுவோம், பர்கானாஸ் தாலுக். அடுத்த கடைசி பிரிவு என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைநிலை பிரிவா வில்லேஜ் இருக்கும். இது முக்கியமானது. ஏன்னா டெல்லி சுல்தான் காலத்தில் கிராமத்தை ஆட்சி செய்த பிரிவு என்ன அப்படின்னு கேட்டா அமில். அவர் பேர் என்ன? அமில். ஃபைனல் செக்ஷன் அமில். அப்ப ரெண்டு விஷயம், இக்தாவை ஆட்சி செய்தவர் முக்தி, கிராமத்தை ஆட்சி செய்தவர் அமில். மொத்த எதுவும் பெருசா என்ன பேர்ல இருக்கிறதுனால இன்னொன்னு கேட்டா அதோட வரிசை முறை பேரரசு இக்தா, ஷிக்தா, பர்கானா மற்றும் கிராமம். அந்த வரிசை நம்ம கொஸ்டின்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தா நிலவகை. ஸோ டெல்லி சுல்தான் காலத்தில் என்னன்னா நிலவை மூணாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா இக்தா, ஒன்று வந்து இக்தான்னு பிரிச்சிருப்பாங்க, ரெண்டாவது கல்சா, மூன்றாவது இனாம். இல்ல இக்தான்றது என்ன அப்படின்னு பார்த்தா முக்திகள். இப்ப பார்த்தோம் கடைநிலை பிரிவுல முக்திகள் என்னும் அதிகாரியிடம் அந்த வழங்கப்பட்ட அந்த நிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா இக்தா அப்படின்னு வச்சுருவோம். ரெண்டாவது கல்சா அப்படின்னா சுல்தான்களே நேரடியான கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிற நிலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கல்சான்ற பேர். இனாம் என்றது அந்த சமய தலைவர் அல்லது அந்த சமய நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த நிலம் இனாம். ஸோ அப்ப இக்தா, கல்சா மற்றும் இனாம் இந்த மூன்று வகையான லேண்ட் டெல்லி சுல்தானத்துல பரவலாக காணப்பட்டதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களுடைய பொருளாதார நிலை குறிப்பா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான அந்த வருவாய்னா டாக்ஸ் தான். எல்லா அரசர்களையும் முக்கியமான இங்க டாக்ஸ் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பொதுவான நிலவரி பார்த்தோம் அப்படின்னா 1/3 நிலவரி. சில பஞ்ச காரணங்கள் ஏற்படும் போது அப்படின்னா அந்த 2/1 வரியா அவங்க விதிச்சிருப்பாங்க. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் தொழில் நம்ம டெல்லி சுல்தான் காலத்துல இருந்த முக்கியமான தொழில் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்திலே காகிதம் தயாரிக்கும் முறை முதல்ல என்ன அப்படின்னா கண்டறிதல். காகிதம் மட்டும் இல்ல, அந்த நூறுக்கும் கருவி, நூறு சக்கரம் அல்லது வெடி மருந்து எல்லாமே சீனர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் அங்கிருந்து அது அரேபியா என்னன்னா கூடி இடம்பெயர்ந்து இந்தியாவில் இந்த காகிதம் தயாரிக்கும் முறை மற்றும் அந்த நூறு சக்கரத்தை அறிமுகம் செய்தவர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அரேபியர். ஸோ பாருங்க, காகிதம் தயாரிக்கும் முறை கண்டறிந்தவர்கள் சீனர்கள். மற்றும் என்ன அப்படின்னா அந்த பேப்பர் மேக்கிங் ப்ராசஸ், நூறு சக்கரம், அந்த ஸ்பின்னிங் மில் சொல்லுவோம். ஸோ இந்தியாவில் அறிமுகம் செய்த இஸ்லாமியருக்கு தான் அரேபியர் தான் இந்தியாவில் லான்ச் பண்றாங்க. ஸோ நூறு சக்கரம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 14ஆம் நூற்றாண்டு. அது மாதிரி பட்டுப்புழு செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செரிகல்ச்சர் வந்து எந்த நூற்றாண்டுல
அறிமுகப்படுத்த பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பா இந்த வங்காள பகுதியில் காணப்படும் வங்காள பகுதியில் 15ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அப்போ இது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். யாரு உலகத்துல கண்டறிந்தவர் யார், இந்தியாவில் அறிமுகப்படுத்தவர்கள், அது அரேபியர்கள், அந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததான் முக்கியமான தொழில் மையங்கள் டெல்லி சுல்தான் காலத்துல. ஸோ இரும்பு தொழிலுக்கு எங்க ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரும்பு தொழில அகமதாபாத் மற்றும் டெல்லி மற்றும் வங்காளம் இந்த 3 பகுதியில் என்ன அப்படின்னா இரும்புக்கு மிக ஃபேமஸான இடமா இருக்கும். ஒன்று அகமதாபாத், 2வது டெல்லி, 3வது வங்காளம் இரும்பு தொழிலுக்கு. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தோல் தொழில் லெதர் ஃபேக்டரி, அது குஜராத் இந்த பகுதியில லெதர் ஃபேக்டரி. அடுத்து மரத்தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஷ்மீர் மரத்தொழில் ஃபேமஸா இருக்கும். அடுத்து தந்த தொழில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா இங்க டெல்லி மற்றும் என்ன அப்படின்னா நமக்கு இங்க காணக்கூடிய முல்தான் பகுதி, இது என்னன்னா நமக்கு வந்து தந்தர் தொழில். ஸோ அப்போ அந்த 4 முக்கியமான தொழில் என்னன்னா டெல்லி சங்கத்தில் ரொம்ப ஃபெமிலியரா இங்க இருந்திருக்கும். ஸோ அது எந்தெந்த பகுதியில ரொம்ப வளர்ச்சியை எட்டியது அப்படின்றத நம்ம இங்க பார்த்திருக்கோம். இரும்பு தொழில் அகமதாபாத், டெல்லி மற்றும் வங்காளம். தோல் தொழில் குஜராத். அடுத்து மரத்தொழில் காஷ்மீர். டெல்லி முல்தான்ல என்ன அப்படின்னா இந்த ஐவோரி சொல்ற யானை தண்டம் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் அங்க அதிக அளவுல காணப்பட்டதா இருக்கும். அடுத்து வாணிபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம், நம்ம வந்து டெல்லி சுல்தானோட மிக முக்கியமான வணிக மையம் ஒண்ணு வந்து டெல்லி. பின்னாளில் சிக்கந்தர் சாவால் கட்டமைக்கப்பட்டு அதன் தலைநகரம் மாற்றப்பட்டது ஆக்ரா 1504 அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அப்போ இந்த 2 நகரம் மிக பெரும்பாலும் பெரும் செழிப்புக்கு மட்டும் வணிக நகரமா இங்க காணப்பட்டிருக்கும். டெல்லி சுல்தானிகள் மிக முக்கிய வணிக மையமா இது தெரிஞ்சிருக்கும். சாரி, அது இதுலயே பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு உள்நாட்டு வணிக மையம், இன்னொன்று வெளிநாட்டு சிறந்த வணிக மையம். ஸோ குஜராத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா இது டொமஸ்டிக் ட்ரேட் சென்டரா இருக்கும், ரொம்ப ஃபெஸ்டிவான ட்ரேட் தான் இருக்கும், ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். அடுத்து வெளிநாட்டு வணிக மையம் பார்க்கும்போது லாகூர் மற்றும் முல்தான் இவை காணப்படும் பாகிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் கர்கானா என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு டெல்லி சுல்தானத்துல தொழிற்சாலைகள் தான் குறிக்கக்கூடிய பொருளாக இருக்கும். ஸோ எதெல்லாம் அவங்க ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க டெல்லி சுல்தானிகள் பார்த்தா அந்த காஷ்மீர் பகுதியில் காணப்படக்கூடிய அந்த ஷால்வை மற்றும் அந்த குங்குமப்பூ ஷஃபோரைன் மற்றும் ஷால் இது நம்ம அதிகமாக டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஏற்றுமதி பண்ணுவாங்க. அடுத்து தௌலதாபாத் பகுதியில் காணப்படக்கூடிய முத்துக்கள் அதையும் அவங்க ஏற்றுமதி பண்றாங்க. அடுத்து ஆக்ரா பகுதியில் காணப்படுறது இண்டிகா நீலச்சாயம். ஸோ இது என்ன அப்படின்னா டெல்லி சுல்தானின் காலத்தில் அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு முக்கிய பொருளா இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்க என்னென்ன பார்த்தோம், தொழில் மையங்கள் பார்த்தோம். ஸோ டொமஸ்டிக் 2 கேட்டகரியா பிரிச்சாங்க. இது பால்பன் தான் பண்ணியிருப்பார், பின்னாடியும் வரும். அடுத்து ஏற்றுமதி பொறுத்த வரைக்கும் எங்கெங்க எந்த பகுதி காஷ்மீர்ல குங்குமப்பூ, முத்துக்கள் தௌலதாபாத், அப்புறம் ஆக்ரா நகரை சேர்ந்த அந்த இண்டிகா நீலச்சாயம் என்ன அப்படின்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கும். ஸோ இந்த வெளிநாடு வாணிபத்திற்கு பயன்படுத்திய நாணயம் பெரும்பாலும் டெல்லி சுல்தான்கள் தங்க நாணயம் பயன்படுத்துறாங்க. ஆனா பெரும்பாலும் வெளிநாடுகளோடு வாணிபம் செய்யும் போது அவங்க எந்த நாணயத்தை பயன்படுத்துறாங்க பார்த்தா சில்வர் காயின்ஸ், அதாவது வெள்ளி நாணயத்தை அவங்க அதிகமாக அவங்க பயன்படுத்திருப்பாங்க. ஸோ முதலியே உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அந்த வர்த்தக விரிவாக்கத்திற்கு அந்த அடித்தளம் ஃபவுண்டேஷன் போட்ட அந்த ஃபர்ஸ்ட் டெல்லி சுல்தான்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து பால்பன், இதுதான் முக்கியம். ஸோ முதல்ல அந்த டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷனல் ட்ரேட் சரியான விளக்க முறை கொடுத்து என்ன அப்படின்னா அதுக்கான வரையறை ஏற்படுத்தி கொடுத்த அந்த டெல்லி சுல்தான்ஸ் பால்பன். அதே மாதிரி முதல்ல அந்த சந்தை பொருளாதாரம் இந்த அங்காடி சீர்திருத்தத்தை மேற்கொண்ட அந்த அரசர் நம்ம முன்னே பார்த்துருக்கோம். எல்லாமே அலாவுதீன் கில்ஜி நிறைய விஷயத்தை கொண்டு வந்தாது. சகானாயி மண்டி, திவானி ரியாசித் என்ற துறையை உருவாக்குனார்ன்றதை பார்த்தோம். நிறைய ஒற்றர்கள் நியமித்து என்ன அப்படின்னா எடைக்கு எடை இதாங்க அந்த சதையை எடுத்து என்ன அப்படின்னா இந்த ஓயிலற்ற ஆட்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. அந்த சந்தை நிலவரத்தை ஒரே முதலை விலை மற்றும் அந்த எடைக்கு கரெக்டா அந்த அளவீடு கொடுத்தவர் இவர் தான். நிலங்களை அளவீடு செய்து முதல்ல என்ன அப்படின்னா அந்த டாக்ஸ் போட்டதும் அலாவுதீன் கில்ஜி. நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அப்போ இவன் மருதா ஒரு கூற்ற சொல்றார் என்ன அப்படின்னா இஸ்லாமிய உலகின் கிழக்கு பகுதியில் உள்ள மிகப்பெரிய நகரம் டெல்லி அப்படின்னு அந்த டெல்லி என்ன அப்படின்னா இவர் ரொம்ப பெருமைப்படுத்தி பேசியிருப்பாரு. ஸோ அடுத்ததான் டெல்லி சுல்தானர் அந்த நாணயவியல் முறையை காயினேஜ் சிஸ்டம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நாணயங்களில் சுல்தானோட அந்த உருவம் அதனுடைய பொறிக்கத்தை அவங்க என்ன தடை பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் நாணயங்களில் சுல்தானின் உருவம் பொறிக்க தடை வச்சு கீழே வீழ்ந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப அப்படின்னா அவங்க ரொம்ப அவமரியாதை கருதி என்ன அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அந்த சுல்தானோட பெயர் அப்புறம் அந்த பட்சங்கள் அதை பொறிச்சிருப்பாங்க பார்த்தோம்.
சிக்கந்திரி சாணி என்ற பத்தம் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி வந்து அப்படின்னா 2ஆம் அலெக்சாண்டர் பேர்ல பொறிச்சு வெளியிட்டு இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த பட்டங்கள் அந்த நாணயங்கள் அந்த பெயர்களை பொறிட்டு இருப்பாங்க. பட் உருவங்கள் பொறிக்க அவங்க தடை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ தொடக்கத்தில் தனது உருவத்தை பொறித்து நாணயங்கள் வெளியிட்ட முதல் டெல்லி சுல்தான் யார் பார்த்தா நமக்கு வந்து இல்டுமிஷ். அவர் பேர் மட்டும் இல்ல, அவருடைய மகள் ரஷ்யா சுல்தானா பேர்லயே தன நாணயங்கள் வெளியிட்டிருப்பார் இல்டுமிஷ். அவர் 2 நாணயங்கள் வெளியிட்டார் பார்த்தோம். ஒன்னு என்ன அப்படின்னா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு டங்கா, 2வது பாத்தீங்கன்னா ஜிட்டா. இந்த 2 நாணயத்தை அவர் வெளியிட்டிருப்பாரு. இதுல டங்கா என்பது என்ன அப்படின்னு பார்த்தா வெள்ளி நாணயம் அல்லது சில்வர் காயின்ஸ். இது என்ன பார்த்தோன்னா நமக்கு வந்து செம்பு நாணயம் அல்லது காப்பர் காயின்ஸ் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்தியாவில் அரேபிய நாணயத்தை வெளியிட்டவர் நம்ம இல்டுமிஷ். ஸோ பார்த்தோம். ஸோ அப்போ இந்த தகவல் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி என்ன அப்படின்னா அந்த தென்னிந்திய படையெடுப்பு பின் வெளியிட்ட மிக புகழ்பெற்ற அந்த தங்க நாணயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா தினார். இதுதான் அந்த குப்தர்களோட வெளியிட்ட நாணயம். ஸோ அப்புறம் இந்த தங்க நாணயத்தில் அப்படின்னா அந்த தென்னிந்திய படை வெற்றி நினைவாக இவர் வெளியிட்டிருப்பாரு. ஸோ குறிப்பாக முகமது துக்ளக் அப்படின்னா நாணயங்களுக்கு ரொம்ப வந்து சின்னதாக அப்படின்னா 25 வகையான தங்க நாணயம் வெளியிட்டதா சில குறிப்புகள் காணப்பட்டது. பட் ஞாபகம் மட்டும் நம்ம விஷயங்க. பட் இருந்தாலும் நமக்கு முக்கியமா இவரோட அந்த சீர்திருத்தம் அடையாள நாணய முறை அப்படின்னு பார்த்தோம். செப்பு காயின்ஸ் அது வெளியிட்டது செப்பு காயின்ஸ். ஆனால் 25 வகையான தங்க நாணயம் வெளியிட்டதா அப்படின்னா சில சான்றுகள் தொடக்கத்தில் இருந்திருக்கலாம். பட் நம்ம குறிப்புகளை காணப்படல கொடுத்துருப்பேன். அடுத்து 8 தங்க நாணய மார்க்க தொழிற்சாலையும் டெல்லி சுல்தான் காலத்துல காணப்பட்டுச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ குறிப்பா அந்த டெல்லி சுல்தானோட சமுதாய வாழ்க்கை என்ன நம்ம பார்த்தோம்னா, ஸோ இஸ்லாமியம் இந்தியாவில் முதல்ல தோன்றிய காலகட்டம் நம்ம கூட பார்த்தோம். இவங்களோட பிரிவுல தான் இஸ்லாம் உள்ள வருது. ஸோ தொடக்கத்தில் இஸ்லாமியர் அறியாத ஒன்று அன்டச்சபிலிட்டி. ஸோ தீண்டாமே அவங்களுக்கு பெருசா எனக்கு கொஞ்சம் புது விளப்பாக்கமா அவங்களுக்கு இந்தியாவில் காணப்பட்டது. ஸோ இவங்களோட சமுதாயத்தில் ஜாதி அமைப்பு அப்படிதான் அவங்களுக்கு உருவாக இங்கேயுமே ஆரம்பிக்குது. குறிப்பா இந்துக்களிடம் இவங்க எதை கற்றுக்கொண்டனா ஜோதிட கலையை இவங்க இந்துக்களை கற்றுக்கொண்டனர். இது தவிர இல்ல அரிய பேர் இந்தியாவின் மீது வந்ததனால் அவங்களுக்கு இந்த பூஜ்யத்தை அறிந்தார்கள். அந்த சதுரங்க விளையாட்டை கூட அவங்க இங்க இந்தியாவிலிருந்து தான் அரேபியர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஸோ இங்க இஸ்லாமியர்கள் குறிப்பா அந்த டெல்லி சுல்தான்கள் நம்ம கிட்ட வந்து ஜோதிட கலை என்ற கலையை அவங்க பெற்றிருப்பாங்க. அடுத்து பெண்களோட நிலை நம்ம தனியா ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கல்வி அறிவு அதிகமாகவே காணப்பட்டுச்சு இவனுடைய காலத்துல. அன்லிட்ரசி இல்லிட்ரசி அதிகமாக காணப்பட்டிருக்கும். இல்லிட்ரசி அதிகமாக காணப்பட்டிருக்கும். ஸோ இந்தியாவில் பர்தா முறை இவங்க தான் முதல்ல அறிவுறுத்துறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா அரேபியர் மற்றும் துரிக்கர். அதான் முதல்ல அரேபியர் வராங்க, பின்னாடி துரிக்கர். இந்தியாவில் இவங்க தான் அந்த முகத்தை மூடி மறக்கக்கூடிய அந்த பர்தா முறையை அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் பர்தானி வந்து கட்டாயமாக இவங்க தான் கடைபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ அறிமுகப்படுத்துவதே இவங்க தான். குறிப்பா இஸ்லாமிய பெண்கள் அதை கட்டாயப்படுத்திருப்பாங்க. அடுத்து ஷெனானா, இது முக்கியமானது. ஷெனானா அப்படின்னு கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்கலாம். ஷெனானா என்பது இஸ்லாமிய பெண்கள் வசிக்கக்கூடிய ஒரு தனி இருப்பிடம் தான் ஷெனானா சொல்லுவாங்க. குறிப்பா இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை விலக்குரிமை காணப்பட்டதாகவும் சில குறிப்புகள் இருக்கு. ஆனா அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கம் இஸ்லாமிய பெண்களிடம் குறிப்பா காணப்படலை. ஆனா இவங்களோட காலத்துல இந்திய பெண்களிடம் அந்த பழக்கம் காணப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்திய பெண்களுக்கு சொத்துரிமை மற்றும் அந்த மனவிலக்கு என்ன அப்படின்னா இவங்க மறுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 2 விதமான சமூகம் அங்கே காணப்பட்டிருக்கும். அடுத்த டெல்லி சுல்தானோட அந்த கட்டிடக்கலையை நம்ம பார்க்கணும். ஸோ டெல்லி சுல்தான் அப்படின்னா இந்தியாவில் ஒரு புதிய இஸ்லாம் ஆட்சின்னு பாடுறோம். ஸோ அவங்க காலத்தில் இந்தியாவில் நிறைய வேறுபட்ட அப்படின்னா புதிய கட்டிடங்கள் உருவாச்சு. ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா வளைவு கோபுரம் இவங்க காலத்துல தான் உருவாச்சு. அடுத்து கவிகை மாடம், அடுத்து சுண்ணாம்பு கலவை இவங்க தான் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. அடுத்த சாராசனை கலையிடம். ஸோ இந்த 4 வகையான அப்படின்னா ஒரு புதிய வகையான அமைப்பு கட்டிட அமைப்புகள் இந்தியாவில் இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. பெரும்பாலும் இவங்க அப்படின்னா அந்த கட்டிடங்கள் வந்து குரான் வாசகங்களை பதிச்சுதான் அவங்க கட்டியிருப்பாங்க. குரான் வாசகம் அந்த கட்டிடங்களை இவங்க வடிவமைச்சு கட்டியிருப்பாங்க. குறிப்பா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அந்த டெல்லியில வந்து என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் பழமையான அந்த மசூதி கௌவத் உல் இஸ்லாம் மசூதி. இந்த இஸ்லாம் மசூதி என்ன அப்படின்னா அங்க கட்டப்படுறதுக்கு முன்னாடி ஒரு சமண மடாலயம் காணப்பட்டுச்சு. அந்த மலையாளத்தில் மீது அந்த சமண அந்த மடாலயத்தின் மீது தான் இந்த கௌவத் இஸ்லாம் மசூதி கட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஹர்தேஷின் சோப்ரா அப்படின்றது இன்னொரு மசூதி அங்க காணப்படும். அந்த மசூதியும் பார்த்தோம்னு அஜ்மர்ல கட்டியதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கேயே டெல்லியில பார்த்தீங்கன்னா கௌவத் இஸ்லாம் மசூதி, அஜ்மீர்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஹர்தேஷின் சோப்ரா. ஸோ அங்கேயும் ஒரு சமண மடாலயம் காணப்பட்டிருக்கும். அங்கதான் இதையுமே கட்டியிருப்பாங்க. ஸோ டெல்லி சுல்தானத்திலே முதல் உண்மையான என்னது அந்த கவிகை வாடியில அந்த கட்டிடம் என்ன அப்படின்னு நான் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அலைதர் வாசா அலைதர் சொல்லுவோம் பில்டிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது அலைதர் வாசா அலாவுதீன் கில்ஜியால் உருவாக்கப்பட்டிருக்கும் அலைதர் வாசா.
ஸோ இந்திய பாரசீக கட்டிடக்கலை இணைந்து உருவாக்கப்பட்ட அந்த கட்டிடக்கலைக்கு என்ன பேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தோ மற்றும் சாராசானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெரும்பாலும் அவங்களோட கட்டிடங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாரசீக பாணியில இருக்கும். ஆனா அது காணப்பட்ட அந்த வடிவமைப்புகள், குறிப்பா அதோட அலங்கார பாணிகள் பார்த்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே இந்திய ஸ்டைல் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னா இந்தோ சாராசானிக் அந்த கட்டிடக்கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பெரும்பாலும் இந்த இசை நடனம் சார்ந்த சில தகவலும் டெல்லி சுல்தான்களால் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த முக்கியமான 2 இசைக்கருவிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னு ராபக், இன்னொன்னு சாரங்கி. இது ரெண்டுமே டெல்லி சுல்தான் இந்தியாவில் வந்ததுனால இந்தியாவில் அறிமுகமான முக்கியமான இசைக்கருவிகள். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அமீர் குஷ்ரு சில கூட்ட சொல்லியிருப்பாரு, அதாவது இந்திய இசைதான் உலகில் உள்ள மற்ற இசைகளை விட மேம்பட்டது அப்படின்னு இந்த அமீர் குஷ்ரு அப்படி பார்த்தோம். 8 சுல்தான் காலத்தில் இவர் நீங்க அவைக்களை போல வந்திருப்பாரு. குறிப்பா பால்பன் தான் இவர் முதல்ல ஆதரிச்சுப்பார். இந்திய கிளி, துட்டி ஹிந்து அப்படின்னு நம்ம இதை பார்த்திருப்போம். ஸோ அப்போ இவர் சொல்றார் இந்திய இசை தான் உலகில் உள்ள மற்ற எல்லா இசையோட மேம்பட்டது அப்படின்னு இவர் என்ன இங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. ஸோ டெல்லி சுல்தானிய காலத்தில் வந்த சூபி இசை கலைஞர் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு பீர் போதர். இந்த தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமான இந்த சூபி இசை கலைஞர் பீர் போதர் அப்படின்றத